செகண்ட் சாங்கை கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியா? பண்ணி முடிச்சிட்டேன். மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா வந்திருக்கு. வாங்க சார். கொஞ்சம் வெளியே. என்ன விவேக் சார், மிக்ஸி ரெடி ஆயிடுங்களா? கவலையை விடுங்க சார், நைட்டுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். என்ன சார், டீ சொல்லணும்னு டைம் பார்க்குறீங்களா? செல்ஃபோன் பார்த்தா டீக்குன்னு அர்த்தமா என்ன? ஏன் சார்? சார் அது பார்க்குறவங்க வயசு பொறுத்து இருக்கு சார். செல்ஃபோன் பார்க்கறதுல என்ன சார் வயசு? பின்ன இல்லையா? எங்க சொல்லுங்க. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பாக்கெட்ல இருந்து செல்போனை எடுத்து யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு பார்த்து பார்த்து திருட்டுத்தனமாக மெசேஜ் அனுப்பிச்சா அது 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கும். டைமை பார்த்து செல்ல பார்க்குறானா கல்யாணமான புதுசு. வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியை எப்படா பார்ப்போன்னு மனசு துடிக்கும். அது ஒரு 25ல இருந்து 30க்குள்ள. பொண்டாட்டி அந்த பக்கம் போனதும் எட்டி எட்டி பார்த்துட்டு திருட்டுத்தனமாக செல்ல பார்த்தா புது காதலி கிட்ட பேச துடிக்கிறான்னு அர்த்தம். அது ஒரு 35ல இருந்து 40க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். என்ன விவேக் அப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே உண்மை. நம்ம மக்களுக்கு கேளுங்க சொல்லுவாங்க. இந்த 42ல இருந்து 47 வயசு இருக்கு, பா சலிப்பு தட்டிடும். வேலை செஞ்ச அலுப்புல டீ வரலையேன்னு டைம் என்ன இருக்குன்னு செல்ல பார்க்க தோணும். அதுக்கப்புறம் செல்ல எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கீழே வச்சா எவனாவது எடுத்து எதையாவது பார்த்துருவோன்னு நம்ம பாக்கெட்ல வச்சு தொட்டு தொட்டு பார்க்க தோணும். என்ன சிரிக்கிறீங்க? பழுத்த இலை வெயில பட்டு ஜொலிக்குதுல, அந்த மாதிரி தான் காதல். நம்ம மனசுல திரும்ப வந்து எட்டி பார்க்கும்போது நம்ம மனைவி கிட்ட இருக்கிற எல்லா பிளஸுமே மறைஞ்சு போய் எல்லாமே மைனஸா தெரியும். எடுப்பு பல்லோட ஒருத்தி வந்துட்டா கூட அழகிய முத்தேன்னு அவளை பார்த்து கவிதைலாம் பாட சொல்லும். இப்ப சொல்லுங்க, டீக்கு தானே டைம் பார்த்தீங்க? ஆமா சாமி, செல்போன் பார்க்கறதுல இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம கண்ணு மட்டும் இல்ல, நம்ம மனசையும் ஒரு லென்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியும். அது எப்படி? நம்ம கண்ணு ஒரு பொருளை மேலோட்டமா பார்க்கும், அதை ஆழ்ந்து பார்க்க வைக்கிறது எது? நம்ம மனசு தானே. புரியல. சிம்பிள் லாஜிக். இதுல என்ன தெரியுது? கருப்பு புள்ளி தெரியுது. இவ்வளவு பெரிய வெள்ளை பேப்பர்ல இந்த கருப்பு மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? சார், வெள்ளை பேப்பர்ல கருப்பு புள்ளி வச்சா அதான் சார் தெரியும். கடவுள் நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதை விட்டுட்டு நீங்க ஏன் இந்த கெட்டதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க? இப்போ என்ன சொல்ல வரீங்க? எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. ஒரு சின்ன தப்பு கூட நம்ம வாழ்க்கையை சிதைச்சிராம பார்த்துக்க சொல்றேன். சரி விவேக், மிக்சிங் ரெடி பண்ணிடுங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கண்டிப்பா சார். பாய்.
இரவெல்லாம் விழித்தேன் உன்னால், தவியாக தவித்தேன் உன்னால். சிறு துளி வேர்வ போல இதழோரம் வேர்ப்பேனானா. நம்ம தப்பு பண்ணுறோம். நான் செய்கிற தப்ப அவ பண்ணா, சே மதன் சொன்ன மாதிரி நானும் எல்லா விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாங்கை கரெக்டாக இருக்கான்னு மறுபடியும் போட்டு செக் பண்ணி பாரு. நான் வெளியே போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல. சரி சார். என்னடா தம்பி, டீல சக்கரை போட்டிருக்கியா? குடிச்சு பாருங்கண்ணா. டேய் டேய் டேய், பேண்ட் எடுத்துக்கூடா. இதானா லேட்டர் ஃபேஷன். சொல்லுங்க. சாப்பிட்டியா? என்னங்க இந்த டைம்ல? ஈவினிங் வரும்போது என்ன வாங்கிட்டு வரட்டும்? இருங்க இருங்க, கிளி பாத்துக்கிறேன். சே சாரிங்க. நீ தான் என்னை மன்னிக்கணும். ஏன்? வெளி சத்தத்தை கேட்க தெரிஞ்ச எனக்கு உன் இதயத்தோட சத்தத்தை கேட்க மறந்துட்டேன். என்ன ஏதோ பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஈவினிங் நீ கிளம்பிடு, வெளியே போகலாம். பாய். തന്നൊലി കേഴാ മനം ഒവ്വൊരു മനിതരിനുള്ളും. 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 காற்றை போலே பரவுது நாளும்.
ஏய் ஈவினிங் வெளியே போகணும், அதுக்குள்ளே முடிச்சிடலாம்ல? என்ன சார் அதிசயமா இருக்கு? வேலையை பாரு.